வெல்கம் பேக். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுவும் மோர் சர்க்கிள்ல இருந்து பார்க்க போகிறோம். மோர் சர்க்கிள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். மோர் சர்க்கிளில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த மோர் சர்க்கிளில் உள்ள ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வேல்யூவை கிவன் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக எழுதி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ராப்ளத்தை நான் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணிடுறேன். A rectangular block of material is subjected to tensile stress. Rectangular block is subjected to tensile stress. Tensile stressனா சிக்மா டீன் போட்டுக்கோங்க. நான் ஷார்ட்டஸ்ட்டாக எழுதிக்கிறேன். தட் இஸ் 110 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் பார்த்துக்கோங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆன் ஒன் பிளேன் and a tensile stress of 47 Newton per mm square on a plane at right angles to the former. அதாவது ஒரு பிளேன்ல இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கான், சிக்மா டி இருக்கான். இன்னொரு ஸ்ட்ரெஸ் பெர்பெண்டிகுலர் டு அனதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பிளேன் இருக்கு, இன்னொரு பிளேன் இருக்கு. அந்த பிளேனினுடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 47 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். 47 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சிக்மா 1ன்னு எடுத்துக்கோங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ் இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து சிக்மா 2ன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து சிக்மா 2ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 47 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட டிக்டேட் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் டிக்டேட் பண்ணதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணி கூட உங்களுக்கு கொஸ்டின் வேணா கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த அபோவ் ஸ்ட்ரெஸ் இஸ் அக்கம்பனிட் பை எ ஷியர் ஸ்ட்ரெஸ். ஈச் ஆஃப் த அபோவ் ஸ்ட்ரெஸ் இஸ் அக்கம்பனிட் பை எ ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் 63 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் பிளேன் அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளேன் கேட்டிருக்கிறாங்க, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கிறாங்க. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் பிளேன் அண்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா n1, அதுக்கப்புறம் சிக்மா n2, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளேன் கேட்டிருக்கிறாங்க. பிளேன், பிரின்சிபல் பிளேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கிறாங்க. சார் இது என்ன சார் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ரெண்டு எழுதிருக்கீங்க. இது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், சாரி இது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இது மேஜர், இது மேக்ஸிமமாக இருக்கும். இது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், சாதாரண ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது சாதாரண ஷியர் ஸ்ட்ரெஸ், நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். சிக்மா n1 ஃபார்முலா சொல்கிறேன் பார்த்துக்குங்க. சிக்மா 1 + சிக்மா 2 by 2 plus 1 by 2 square root of sigma 1 minus sigma 2 the whole square plus 4q square, 4 tau square னு போட்டுக்கங்க. சரிங்களா? சரி, இதில் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சிக்மா 1 இருக்குது, சிக்மா 2 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டவு மட்டும்தான் வேணும் இல்லையா? டவு கூட நமக்கு கையிலேயே இருக்குது பாருங்கள், 63. இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதான் என்னது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்போ நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருவா? ஸோ 110 + 47 divided by 2 plus 1 by 2 square root of 110 ஃபர்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, மைனஸ் 47 மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு டவு கொடுத்துருக்குறாங்க 63. இது நார்மல் ஷியர் ஸ்ட்ரெஸ். ரைட்டுங்களா? 63. இந்த 3 வேல்யூ தான், 1 2 இந்த 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க.
கொடுத்தோன்னே டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 148.9 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கிடைக்குது ரைட்டுங்களா. அடுத்து சிக்மா n2 கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2 மைனஸ் 1/2 இதான் ஃபார்முலா. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவு ஸ்கொயர் இதான் ஃபார்முலா. இதில் இடையில ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. இது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இதில் தூக்கி நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 110 இது 47 இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி 110 ப்ளஸ் 47/2 மைனஸ் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110 மைனஸ் 47 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 × 63 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இதில் 8.06 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கிடைக்கும். இதை ஃபுல்லாத்தையும் வேல்யூ ஃபுல்லாத்தையும் கால்குலேட்டர் வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து 8.06 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளைன் கேட்டிருக்கிறாங்க. பிரின்சிபல் பிளைன், அப்போ பிரின்சிபல் பிளைன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பிரின்சிபல் பிளைன் ரைட்டுங்களா. பிரின்சிபல் பிளைன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? tan 2 theta இதான் ஃபார்முலா. tan 2 theta is equal to 2 into tau divided by sigma 1 minus sigma 2. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 into tau divided by sigma 1 minus sigma 2. sigma 1 sigma 2ங்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ் sigma 1 sigma 2. டவுங்கிறது இந்த கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ். சார் அப்போ என்ன சார் டவு மேக்ஸ்? சார் இது வந்து நார்மல் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வந்து என்னது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். இது எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் பிரின்சிபல் பிளைன்னா என்ன கேட்டிருக்காங்க? தீட்டா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ tan 2 theta is equal to 2 into 63 divided by 110 minus 47 that is equal to 2 theta is equal to tan inverse 2. இது எல்லாத்தையும் கட் பண்ணீங்கன்னா tan inverse 2. So theta is equal to 31.71 degree or 121.71 degree ரைட்டுங்களா. இதை ஃபுல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது இந்த tan தீட்டாங்கிறது tan இங்கே போனால் tan இன்வெர்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா tan இன்வெர்ஸ் 2 ஆயிரும். ஸோ தீட்டா கிடச்சிருச்சு 31.71 டிகிரின்னு. அதாவது 2 theta is equal to tan இன்வெர்ஸ் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு கேல்குலேட்டரில் போடுங்க. அதுக்கப்புறம் தீட்டான்னு போட்டிங்கன்னா அந்த வேல்யூலேருந்து டிவைட் பை 2 போட்டால் இந்த இது கிடைக்கும் 31.71 கிடைக்கும். சரிங்களா. இதில் இது அல்லது இது நீங்கள் இதை எடுத்துக்கங்க. சரிங்களா. சரி, அப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன? இப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லெட் மீ கெட் இன்டு திஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவு ஸ்கொயர். இவ்வளோ தான் ஃபார்முலா. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிக்மா 1 போடுங்க, சிக்மா 2 போடுங்க, டவு போடுங்க, எல்லா வேல்யூவும் தெரியும். டவுனா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் நார்மலாக கொடுத்துருக்கு, அவன் கொடுத்துருக்கேன் 63ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை மட்டும் போடுங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி போட்டு காட்டிடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 that is 110 minus 47 the whole square plus 4 into 63 square போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக 70.43 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு கேட்ட ப்ராப்ளம். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சிம்பிளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிரின்சிபல்ஸ் சிக்மா n1 is equal to போட்டு டேரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாம். சிக்மா 1 சிக்மா 2 டவு இதை மட்டும் கண்டுபிடிச்சா கொடுத்துருக்கிறத போட்டால் போதும். அதுமாதிரி சிக்மா n2 போட்டுருவீங்க. அதேமாதிரி டவு மேக்ஸ் போடுங்க. டவு மேக்ஸ் போட்டு half ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவு ஸ்கொயர். அப்போ போட்டிங்கன்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 1 தெரியும், சிக்மா 2 தெரியும், 4 டவு ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டவு மேக்ஸ் கிடச்சிரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மோர் ஸ்ட்ரெஸ்ஸும் மோர் சர்க்கிளும் முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம யூனிட் 1 மேஜர் ப்ராப்ளம்ஸை முடிச்சிட்டோம்.